அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த இரவிலே மக்காவாசிகளினுடைய அமானத்து பொருட்களை ஒப்படைத்து விட்டு வர வேண்டும் என்பதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை தன் படுக்கையிலே படுக்க வைப்பார்கள். அந்த நேரத்தில் அபூஜஹல் ஒரு புறத்திலே காஃபிர்களை பெருமானாரினுடைய வீட்டிற்கு அனுப்பி, முஹம்மதும் அவருடைய தோழரும் மதினாவிற்கு இன்றைக்கு தப்பித்து போக போகிறார்கள், முஹம்மதை யார் கொலை செய்து விட்டு வருகிறீர்களோ அவருக்கு நான் 100 ஒட்டகத்தை அன்பளிப்பாக தருகிறேன் என்று பிரகடனம் செய்வான். எனவே பெருமானாரினுடைய வீட்டை சுற்றிலும் அனைத்து காஃபிர்களும் தன்னுடைய கையிலே ஆயுதங்களோடு முற்றுகையிடுவார்கள். முஹம்மது வெளியே வந்தால் அவரை கொன்றுவிடலாம் என்பதாக. அந்த நேரத்தில் பெருமானார் எந்த விதமான பயமும் இல்லாமல் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தம் வமின் கல்ஃபிஹிம் சத்தம் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன், அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் நாம் ஒரு தடையை ஆக்கினோம். ஃபஅக்ஷைனாஹும், அவர்களுக்கு ஒரு மூடலையும் ஏற்படுத்தினோம். ஃபஹும் லா யுப்ஸிரூன், அவர்களால் பார்க்க முடியவில்லை என்ற வசனத்தை பெருமானார் ஓதிய வண்ணம் அனைத்து குஃபார்களுக்கும் முன்பாகவும் வந்தார்கள். ஆனால் எவராலும் பெருமானாரை பார்க்க முடியவில்லை.